அக்கா தங்கச்சிகளுக்கு இடையில அப்பப்போ அந்தந்த பருவத்தில் ஒவ்வொரு விதமான சண்டைகள் வரும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இது ஏன் ரூம் நீ உள்ளே வரக்கூடாது, இது ஏன் காட்டு நீ படுக்கக்கூடாது, அப்புறம் நான் வாங்கின கலர்லேயே நீ ஏன் வாங்கின, என்னோட செயினை நீ தொடப்படாது, இவளை எப்போ கல்யாணம் பண்ணி ஒழிக்கிறனோ அப்போ தான் இந்த ரூம் எனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒன்றுக்காக 2 பேரும் போட்டி போடுவார்கள். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அம்மா யாருக்கு என்ற ஒரு போட்டி திருமணத்திற்கு பிறகு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வருது. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்குத்தான் அம்மாவை நன்றாக தெரியும் அப்படிங்கிறவங்க அதை சொல்லலாம். காரணமே இல்லாம திடீர்னு சைலண்ட் ஆயிருவாங்க. அதுக்கு காரணம் என்ன உனக்கு தெரியுமா? இது ஒரு கேள்வியா? இதுக்கு அவளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா ரொம்ப சேட் ஆயிருவாங்க. அனலைஸ்லாம் பண்ணக்கூடாது, பளிச்சுன்னு தெரிஞ்சுதான் பளிச்சுன்னு சொல்லிடுவீங்களே. அம்மாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காது? நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும், முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காது? தெரியல. தெரியல. என்ன பிடிக்கும்? பிரியாணி பிடிக்காது. பிரியாணி பிடிக்காது. அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்களோட ரிலாக்ஸேஷனாக என்ன பண்ணுவாங்க? கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. இல்லை சார், அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். அம்மாக்கு பிடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட் மூவி எது? தெரியல சார். தெரியாது. பத்ரகாளி. பத்திரகாளியா? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அம்மாவை பற்றி எனக்கு தான் தெரியும். நீங்கள் கேள்வி எழுப்பலாம். எஸ் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அம்மாக்கு ரொம்ப நாளா ஒரு இடத்துல ட்ரிப் போகணும்னு ஆசை. அது என்ன ஸ்பாட்னு எந்த சொல்லு. ஸ்பாட்? தெரியல. தெரியும். அடுத்தது கேளுங்க. இல்ல நீங்க நிறைய கேளுங்க. அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியற மாதிரி எனக்கு தெரியல. சிரிக்கிறானி. அம்மா ஸ்கூல் படிக்கும் போது கட் அடிச்சுட்டு போன படம் இது. சார் அவருக்கு கட் அடிச்சுட்டு போனாங்கன்னு எனக்கு இப்பதான் சார் தெரியும். சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான். அம்மாவோட பர்த் டேட் March 9 இயர். கேட்ட சொல்லும் உதவியா இழிக்கிற. ஆனா இது இருக்கிறதுலே பயங்கரமான கொஸ்டின் இதுதான். உங்க வீட்டுக்காரருக்கு உங்க பர்த்டே தெரியாம இப்படி டிவியில வந்து நீயா நாள சிரிச்சாருன்னா அவர் என்ன ஆவார்னு மட்டும் சொல்லுங்க. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன். ஓகே, அம்மா எனக்குத்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்லணும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவளுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கு. அவளால அவங்கள ரிலாக்ஸா வச்சுக்க முடியல. கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி அவங்க அவ கூட இருக்கும்போது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் பாத்துக்கிட்டா அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து நம்ம நல்லா பாத்துக்கலாம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என் கூட இருக்கும்போது நான் நல்லா கேர் எடுத்து பாத்துக்கும் போது இன்னும் நம்மளுக்கு அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க. எனக்கு அவங்க கூட இருந்து அவங்க ரிலாக்ஸா இருக்கணும். அவங்க நிறைய உழைச்சிட்டாங்க, எனக்கும் செஞ்சுட்டாங்க, அவளுக்கும் செஞ்சுட்டாங்க. பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. இந்த விஷயத்தை இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவாது அம்மா வந்து ஏன் கூட இருந்தாதானே நான் அதை ஃபாலோ பண்ண முடியும். மாமியார் கிடையாது வீட்டுல பெரியவங்க.